ராயன் நேற்று தான் வந்து ஆடியோ லான்ச்லாம் முடிஞ்சு ஒரு மாதிரி படத்தை பத்தி நிறைய விஷயத்த சொல்லி தீர்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இதுல படத்தோட பாடல்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால அந்த பாடல்களை டீகோட் பண்ணலாம். அதுல வந்து ஆல்ரெடி ஒரு சில பாடல்கள் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள், தேர்ட் சிங்கிள்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அது இல்லாம பேலன்ஸ் இருக்க பாடல்கள் நல்லா இருக்கா? ஸோ படத்தோட களம் எந்த மாதிரி இருக்கும்? மியூசிக்கலா எப்படி ட்ரீட் பண்ண போறாங்கலாம் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஜூக் பாக்ஸ் டிகோடிங் ஆஃப் ராயன். இப்போ அடங்காத அசுரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் எல்லாருக்குமே தெரியும். அதை வந்து நேற்று ஆடியோ லான்ச் எல்லாம் ஒரு மாதிரி பயங்கரமா தனுஷ் பர்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த உசுரே நீதானேக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு கான்செப்ட் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விஷயம் இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்தது வந்து வாட்டர் பாக்கெட் வந்து நம்ம அதை தனியாக டிகோடிங் பண்ணி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பாடல்கள் வந்து ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும். நீ இருக்கிறிய ஓல கொட்டையா சும்மா நடக்கிறிய. ஸோ அதுக்கு அடுத்ததா வந்து ராயன் கிரம்பிள். Let's get ready to rumble. சொல்லிட்டு ஒரு பாடல் வந்து ஒன்று ரிலீஸ் ஆயிடுச்சு. உண்மையிலே எனக்கு வந்து எப்படி சொல்றதே தெரியல. ஒரு மாதிரி சூப்பரான ஒரு ஜானர், ஒரு ட்ரிப்பியான ஒரு பாடல் தான் ராயன் கிரம்பிள். அந்த பாடல் வந்து ஒரு மாதிரி ட்விட்டர்ல வந்து நிறைய பேர்லாம் கலாச்சி என்ன ரெட்பான் பாய் அப்படின்லாம் வந்து போட்டாங்க. பாடல கேளுங்க. அந்த பாடல் கேட்கும் போது ஒரே ஒரு சிச்சுவேஷனா எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னவா இருந்துச்சுன்னா, எனக்கு தெரிஞ்சு தனுஷ், காளிதாஸ், ஜெயராம், சந்தீப் கிஷன், ஸோ அவங்க 3 பேரும் சேர்ந்து துரத்தி சம்பவம் செய்ய போறாங்க. ஸோ அப்போ வந்து இந்த பாடல் இடம்பெறுது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ராயன் ரம்பிள் ஒரு மாதிரி ரொம்ப ட்ரிப்பியான ஒரு பாடல் தான் அந்த ராயன் ரம்பிள். நமக்கு ராயன் ரம்பிள் தெரியும். ஸோ ராயன் ரம்பிள்னும் போது நம்ம அப்படியே சொல்லிக்கலாம், கோடி அடிச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ எனக்கு அந்த பாடல் ரொம்ப மிகவும் பிடித்திருந்தது. அந்த லிரிக்கா வந்து பார்த்தீங்க ஆனால் அறிவு எழுதியிருக்காரு, அவரே பாடியிருக்காரு. சூப்பராக இருந்துச்சு அந்த பாடல். உண்மையாலே ஏண்டா இந்த பாடலாம் நீங்க ரசிக்கலாம், வேற எந்த பாடல் தான் ரசிப்பீங்க அப்படின்ற மாதிரி அந்த ட்விட்டர்ல சொன்னவங்களுக்குலாம் நான் வந்து விஷயம் சொல்றேன். வன்மத்தை கக்குங்க, அது ஒரு நியாயமா கக்குங்க அப்படின்றதுதான் என்னோட இங்க இருக்கிற ஒரு கிளாரிபிகேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நான் சூப்பரா இருந்துச்சு ராயன் கிரம்பிள். அதுக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஓடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல்னு சொல்லிட்டு பாடல் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்ல இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி யாரையோ துரத்திட்டு போறாங்க, இல்லை யாருன்னா பயந்து ஓடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுல வந்து எனக்கு அது வந்து ஏடிகே ரொம்ப நாள் கழிச்சு ஏஆர் ரஹ்மானும் ஏடிகேவும் வந்து ஜாயின் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ அதுல வந்து லிரிக்கும் ஏடிகே தான், பாடல் பாடினதும் ஏடிகே தான். அதுல வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அது வந்து ஒரு மாதிரி பாடல், ஒரு மாதிரி எலிவேஷனான ஒரு பிஜிஎம்ஸ் நல்லா இருந்துச்சு. அது வந்து எனக்கு ஒரு லிரிக் வந்து ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. அது வந்து என்னன்னா, காட்டு பூனைய மோனாக் கூட்டம் துரத்துது, மோனாக் கூட்டத்தை சிங்கம் ஒன்று துரத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த சிச்சுவேஷனாவே ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும்ன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இந்த பாடல்கள் தான் ஸ்பெஷலான ஒரு பாடல்னு ஒரு ஆல்பம்ல எப்பவுமே இருக்குல்ல, ஓ ராயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல். உண்மையாலே அது வந்து லிரிக்ஸ் வந்து தனுஷ் எழுதியிருக்காரு. ஸோ நான் இந்த ஆல்பம்ல வந்து எனக்கு பெருசா இப்போ நம்ம அடங்காத அசுரன் தான் வந்து லிரிக் வந்து தனுஷ் தான் இருந்தாலுமே அந்த தனுஷ் டச்சுன்னு ஒன்று இருக்குல்ல, லிரிக்ல ஒரு தனுஷ் டச்சுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து ஒரு ஜானருக்காகவே அதுல கூட ஒரு டச் எட்டு திக்கும் இங்க நம்ம கைக்குள்ள எல்லையே இல்லை அரஜான வயிற்றுக்கும் அளவில்ல ஆசைக்கும் அலைகிற கூட்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த உசுரே அதெல்லாம் அவர் லிரிக் தானே. இங்க நம்ம கைக்குள்ள எல்லையே இல்ல. சோ அப்படி இருக்கும்போது அது இருந்தாலுமே ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்க ஒரு பாடல் எப்பவுமே அவரோட இந்த ரைட்டிங் ப்ராசஸ்ல இருக்கும். சோ என்னடா கொம்பன் சுறா கடல் ராசாக்கு அப்புறம் வந்து இவரோட நிதிக்கு ஒரு பாடல் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது இந்த அளவுக்கு ஒரு பாடல் வந்து கொடுத்துருக்குது. அது வந்து ஒரு ஃபீமேல் வெர்ஷனா வந்து அந்த பாடல் பாடினவருக்கு வந்து ஒரு பெருசா தெரிந்த மாதிரி தெரியல. ஆனா நம்ம கண்டுபிடி கேட்டா வந்து சக்தி ஸ்ரீ கோபாலன் பாடின மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த பாடல் இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அது வந்து லிரிக்கா சூப்பரா ஆரியா யோகி அப்படிங்கிற மாதிரி உண்மையாலே அவர் உள்ளுக்குள்ள எவ்வளோ இருந்தா அப்படிலாம் எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு லிரிசிஸ்ட் எழுதுற லிரிக்லாம்
இவர் போற போக்குல எழுதி விட்டு போறதெல்லாம் ஒரு மாதிரி அந்த ஸ்டார்டிங்கே ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. உண்மையிலே அந்த ஓ ராயா பாடல் இருந்துச்சு, காலம் தாண்டி நிற்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒரு ரொம்ப ஹோப் கொடுக்குற சாங், ரொம்ப ரொம்ப ரேராச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த மறக்குமா அன்னைக்கு ஒரு பாடல் வந்துச்சுல VTKல, அதுக்கு அடுத்தது அதே AR ரஹ்மான்ல தனுஷ் லிரிக்கே ஒரு ஹோப் தான் யங்ஸ்டர்ஸ்க்கோ பாய்ஸ்க்கோ. ஸோ இது ஓவராலா ஹியூமன்ஸ்க்காக ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி ஒரு பாடல். அந்த லிரிக் உண்மையிலே ஒரு மாதிரி எப்படிலாம் இப்பெல்லாம் எழுத முடியும் அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப சொல்ற மாதிரி, நீங்க அந்த லிரிக்கை நம்ம ஃபீல் பண்ணாதான் அது வந்து ஒரு மாதிரி புரியும் அப்படின்னு சொன்னேன். அந்த ஸ்டார்டிங்கே ஒரு மாதிரி போகிற பாதை தெரியலையே யார் தந்த விதியோ, தூரம் தூரம் வெளிச்சம் இல்ல வீச முன்னாடியோ, இங்க பறந்து கிடக்கும் வானம் உனக்கு தந்ததையா, இங்க இருக்கும் அத்தனை சாமியும் உனக்கு சொந்தமே அப்படின்னு சொல்லி, இங்க பறந்து கிடக்கும் பூமி உனக்கும் தந்ததையா, எவ்வளவு பெரிய விஷயத்த வந்து சும்மா போட்டு தந்தது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு லிரிக்கா. இங்க இருக்கும் அத்தனை சாமியும் உனக்கும் சொந்தமையா. அதுக்கப்புறம் யாருன்னா நீங்க லோவா இருந்தீங்கன்னா இந்த லிரிக் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா உன் கவலையெல்லாம் தூசா பறக்கட்டும் ராசா, இனி உனக்குன்னு ஒரு காலம் பறக்கட்டும் ராசா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஹோப் கொடுக்குறதுலாம் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலா ரொம்ப பிடிக்கும் அந்த பாடல். கவலையெல்லாம் தூசா பறக்கட்டும் ராசா, இனி அதை வந்து ஒரு ஃபீமேல் வெர்ஷன்ல கேட்கும் போது இன்னும் ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப ஹார்ட்ஃபுல்ல போகுது அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ அந்த ஒரு லிரிக்கும் சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறமா சரணத்துக்கு வரேன். சரணத்துல இருக்க லிரிக்லாம் உண்மையாலே அது நிறைய இருந்துச்சு. நான் கொஞ்சம் தான் செலக்ட் பண்ணேன். அவருக்கு எல்லா லிரிக்குமே நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னு. அது வந்து சிறகுகள் உழைக்கும் முன்னே பறக்கணும் கண்ணே, நீ பறக்கும் திசையெல்லாம் ஜெயிக்கணும் கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு விஷயம். அப்புறம் வந்து சிறகுகள் உழைக்கும் முன்னே பறக்கணும் கண்ணே, ஊரும் இல்ல உறவும் இல்ல யாரும் துணையும் இல்ல, உன் நிழல்களும் உன் கூட வரும் கண்ணே கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஊருல உறவும் இல்ல யாரும் துணையும் இல்ல. இந்த மாதிரி லிரிக்ல பாருங்க, ஒரு பயங்கரமான ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு தாட்ஸ்ஃபுல்லான ஒரு வேர்ட்ஸ் ரொம்ப சிம்பிளா சொல்றது ஒரு மாதிரி உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு பாடல். ஆல்பம் எனக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு எப்படிலாம் தெரியல, உண்மையிலேயே ஒரு பாடலும் சூப்பராக தான் இருந்துச்சு. ஒரு ஜானர் ஆயிடுச்சு ஒரு பாடல். AR ரஹ்மான் தனுஷ் சேராங்கும் போதே ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இன்னும் BGMலாம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்லாம் எனக்கு தெரியலையா. பாடல்களே ஒரு மாதிரி சூப்பரான ஒர்த்தான ஒரு பாடல்கள். ஆல்பம் நம்ம ஸ்கிப் பண்ணாத அளவுக்கு தான் பாடல்கள் இருக்கு. ஸோ வன்மத்தை கற்கிறவங்க ஓரமாக போய் பாட்டி போய் கூட சான்ஸ் இருக்கு.